ஹாய். உள்ளொழுக்கு ஏறக்குறைய எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைரக்டர் கிறிஸ்டோ டாமியா அவர் பேர். முதல் படமாக ஓரளவு நடந்த கதைன்னு சொல்கிறாங்க. குட்டநாடுங்கிற பகுதியில் நடந்த ஒரு கதைன்னு சொல்கிறாங்க. அதில் வழக்கமாக எல்லாரும் ஊர்வசியும் பார்வதியும் ரொம்ப ரொம்ப நல்ல நடிகைகள். என்ன சொல்லியிருந்தாங்க, ராட்சச நடிகர்களா ராட்சசிகளா நடிகை அப்படிங்கிறது ஒரு நல்ல பட்டங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, வழக்கமாக தமிழ் படங்களில் ஹீரோ அப்படின்னா ஹீரோ என்ன அப்படி ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு, அப்புறம் ஒரு ஒரு தலையை விட்டு ஒரு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ராமாட்டிக்ஸ் எதுவுமே இல்லாமல் இயல்பான படம். அது வழக்கமாக மலையாள படங்கள் நிறைய படங்கள் அப்படி தான் இயல்பாக யதார்த்தமாக, அதாவது கேமராவில் ஹீரோ ஹீரோயினை மட்டும் தனியாக தூக்கிட்டு போயிட்டு என்னமோ பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இயல்பாக மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படமும் ஒரு இயல்பான ஒரு படம், யதார்த்தமான படம். அதாவது அன்னெசரி எமோஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே கண்ட்ரோல். அஃப்கோர்ஸ் கதையை வந்து யாருக்குற எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. இவங்க 2 பேரும் மாமியார் மருமகள் இல்லீகலாக ஒரு ப்ரெக்னென்சி, அவளுக்கு மகன் இறந்து போயிடுறான், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான். அந்த குழந்தை மேலே ஊர்வசிக்கு லீலாமா ஊர்வசி பேர், அவங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. ஷி கம்ஸ் டு நோ இது தன்னுடைய உண்மையான பேர் இல்லைன்னு இருக்குது. அதுக்கு பிறகும் அவள் வந்து மருமகிட்ட ஓரளவு ஈடுபாட்டோடு இருக்கிறாள். திங்ஸ் கோ ஆன். ஸோ முழுக்கதை இதுக்கு 2 பேரும் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஊர்வசி வந்து சிம்பிளி சொல்லணும் ஃபென்டாஸ்டிக். முகங்கள் ஒவ்வொரு அந்த வயசான அந்த முகங்களை யாருக்குமே மேக்கப் இருக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப இயல்பான ஒரு அமைப்பில் இருந்தாங்க. ரொம்ப அழகான ஆக்டிங். அதில் ஊர்வசி வந்து என்கிட்ட ப்ராப்ளி இந்த மாதிரி ஒரு பொருள் பொதிந்த ஒரு நடிப்பை இதுக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வருத்தப்படுறது, அவங்க சோகப்படுறது, அவங்க சந்தோஷப்படுறது, அவங்க பிரியமாக இருக்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது. அதில் என்ன சோகம் அப்படின்னா, பையன் இறந்துடுறான். பட் இவங்க இப்போ அந்த வயநாட்டில் நடந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாக ஃப்ளட்டட் வித் ரெயின் வாட்டர். ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு கம்யூனிகேஷன் அவங்களுடைய சொந்த போட்டு, அதில் தான் போகிறாங்க வர்றாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ பாடியை புதைக்கிறதுக்கு முடியல, ஏன்னா எல்லா இடமும் தனியாக இருக்குது. அவங்க வீட்டில் புதைக்கணும்னு ஒரு சின்ன ஆசை ஊர்வசிக்கு. அப்கோர்ஸ் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. பின்னால் கொண்டு போய் டவுன்லேயே புதைச்சிடறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ இதனால் பணமும் வீட்டிலேயே இருக்குது, அல்லது மார்ச்சர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க போகிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ டெட் பாடி இஸ் தேர் வித் தம் ஃபார் அ வீக்குங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு இது ஒருவேளை அவர் கிறிஸ்டோ டாமி டைரக்டர் வந்து கிறிஸ்டியனுங்கிறனால அப்படி தோணுச்சோன்னு சொல்லி, பைபிளில் ஒரு கதை வரும், எல்லாத்தையுமே தெரிஞ்ச கதை தான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஜீசஸ் அங்கே உட்காந்துருப்பார். என்னன்னு கேட்டால் ஒரு விபச்சாரி, அதனால் அவளை கல்லால் எரிஞ்சு கொல்ல வேண்டும் அப்படிங்கிற மோசஸுடைய கட்டளை. ஸோ கல்லால் எரிஞ்சு கொல்ல போகிறோம் அப்படிம்பாங்க. ஜீசஸ் கீழே தரையில் அப்படி ஏதோ கிறுக்கிக்கிட்டே, உங்களில் இதுவரை பாவம் செய்யாதவன் யாரோ அவன் முதல் கல்லை எறியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரைஞ்சிக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ட்ராமாட்டிக்காக அப்படியே நிமிர்ந்து பார்ப்பார். அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. தட் மீன்ஸ் எவ்ரி ஒன் இஸ் எ சின்னர். நம்ம மனுஷங்களாக பிறந்தால் அது தவறுகளோ தப்புகளோ பாவங்களோ எந்த வேர்டு வச்சுருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அதுக்கு அந்த இயல்பு நம்மகிட்ட இயற்கையாகவே இருக்குது. இந்த படத்தில் ஏறக்குறை எல்லாருமே அந்த ஜீசஸை சுற்றி இருந்த அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து நின்று ஆட்கள் இருக்காங்களா, அவங்க மாதிரின்னு வச்சுக்கணும். ஏன்னா எவ்ரி ஒன் ஹஸ் டன் அ மிஸ்டேக். மருமகா தப்பு பண்ணியிருக்கா, இல்லீகல் கன்செப்ஷன் அது. அடுத்தது மாமியார் வந்து உண்மையான காரணத்தை சொல்லலை. இறந்து போன பையன் உண்மையான காரணம், அவனுக்கு வந்து பிரெயின் கேன்சர். ஸோ அதை அவன் வெளியே சொல்லவே இல்லை. அதை சொல்லிவிட்ட ஒரு சிஸ்டர் போய் ஒரு ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க. ஃபாதர் போய் அப்போ பொண்ணோட அம்மாட்ட சொல்லிடுறாரு. அம்மா கண்டுக்கலை, ஏன்னா நல்ல பெரிய இடம் அப்படின்ட்டு. அப்பா வந்து ஜாதி மதம் வேலை இதுகளை வச்சுட்டு அவள் விரும்புகிற மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஸோ எவ்ரி ஒன் மேக் சம் மிஸ்டேக். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அந்த மிஸ்டேக் எல்லாமே அந்த மிஸ்டேக்குடைய தொகுப்பு தான் அந்த படமாக இருக்குது. அதாவது நம்ம மனுஷ இயல்பில் நிறைய தப்புகள் பண்ணுறோம். அந்த தப்புகளுடைய பின்விளைகள் எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு படம் ஒரு மாதிரி எடுத்துக்காட்டு மாதிரி சொல்லலாம். அதை எவ்ரி ஒன் ஹஸ் டன் சம் மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்னால அந்த கதை வளருது. கடைசியில் அஃப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே முடியுது ட்ராமாட்டிக்காக. அதாவது மாமியாளும் மருமகளும் சேர்ந்துக்கிறாங்க, ஒன்றா போகிறாங்க, ஒரே போட்டில் போகிறாங்க. ஸோ கதையினுடைய அந்த அமைப்பு, படம் எடுத்தது, நடிகர்கள் எல்லாமே
ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டருடைய படங்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ இயல்பாக இருக்காங்க. அந்த 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 இடத்துல எங்கேயுமே ஒரு மிகைப்படுத்துதல்ங்கிற இந்த படத்தில் தோண்டி தோண்டி பார்த்தா கூட ஒரு சீன் கூட கிடைக்காது. அஃப்கோர்ஸ் நிறைய மலையாள மூவிஸ் அப்படி தான் இருக்கும். ஈவன் தென் ஒரு ஃபஸ்ட் மூவிங்கும் போதும் வி ஃபீல் தட் குட் பி சம்திங் லைக் தட். நம்ம தமிழ் படத்தில் தான் இந்த சோ கால்டு ட்ரமாட்டிக் சீன் வரும். தலைவர் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு கத்தி எடுத்தால் கூட அவர் ஏதோ வெட்ட போகிற மாதிரி தான் எடுப்பார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த ஒரு அவர் நடக்கும்போது கால்லெல்லாம் நெருப்பு பொறி பறக்கும். அவர் திரும்பினாருன்னா தீப்பிடிச்சு எரியும். இந்த மாதிரி இன்னும் இந்த ட்ரமாட்டிக்ஸை நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்குமேங்கிறது ஒரு வைத்தறிச்சல் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து அவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம ரசிகத்தன்மை இருக்கா அப்படிங்கிறத நம்ம தான் கேட்டுக்கணும். அது டைரக்டர்ஸ் எடுக்கிறாங்க, எதை நம்பி எடுக்கிறாங்களோ நம்மளுடைய முட்டாள்தனத்தை நம்பி எடுக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் ரசிப்போம்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே நம்ம ரசிக்கணுமா, ரசிக்கிறோமா, அது தப்பு இல்லையா அப்படிங்கிறத பெரிய நடிகர்களின் ஆர்வலர்கள் புரிஞ்சுக்கிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் எ கம்ப்ளீட் மூவி. ஒரு 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 பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கதை போகுது. டைவர்ஷன்ஸ் வேறு எதுவுமே இல்லை. ஸ்ட்ரிக்டாக அப்படியே போகிறாங்க. நோ சாங், நத்திங். இயல்பாக இருக்குது. ஆக்டர்ஸ் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துக்கொண்ட கருத்து கூட கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலான கருத்து தான் இருந்தால் கூட அது somehow we don't usually justify or அதை தப்புன்னு சொல்லுவான் அந்த ஹீரோயின் பண்ணுறத. பட் இங்கே இருக்க ஒரு சுச்சுவேஷனை பார்க்கும் பொழுதும், அதாவது அவள் சிரிக்கிற கட்டமே வராது. எப்போ சிரிக்கிறாள்னா அவளுக்கு பிடிச்ச அந்த பையன் கூட இருக்கும்போது தான் ஒரு தடவை 2 தடவை சிரிக்கிறாள். அதுக்கு பிறகு பார்த்தா வீட்டுக்கு வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்தப்போ அங்கே ஒரு உம்மனாமுஞ்சியாக தான் இருப்பாள் அவளுக்கு. ஏன்னா லைஃப்பில் அவளுக்கு பற்றுக்கோடுகள் இல்லை, ஆதரவு இல்லை. இவள் எதிர்பார்த்த சரி வேறு வழி இல்லைன்னு கல்யாணம் பண்ண பிறகும் அந்த உறவுகள் வந்து சரியாக அமையலை. ஸோ அதனால் ஒரு டிட்டஸ்டட் மூடில் இருக்கிறா. அதனால் அப்படி பண்ணிட்டா நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அந்த கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. நல்ல படம். அதான் சொல்கிறேன், மலையாள படம் பார்க்கும்போது ஒரு ஏக்கம் தான் வருது. ஏன்பா எப்படா நாங்கள் இப்படி படங்கள்லாம் தமிழில் பார்க்குறது, எப்படா எடுக்க போகிறீங்க, எப்போ எங்கள் தரத்தை நாங்கள் உயர்த்திக்கிறது அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த நினைப்போடு தான் இந்த மாதிரி படங்களை பார்க்க தோணுது. நல்லா இருந்துச்சு. அதுவும் எஸ்பெஷலி இப்போ வயநாடு பகுதியில் கேள்விப்பட்ட பிறகு அவங்க வந்து வீடை சுற்றி தண்ணி அவங்க ரொம்ப தூரம் வந்து பேக் வாட்டர்ஸில் போகிறாங்க, போய் தான் டவுனுக்கு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் காமிக்கும் போதும் ரொம்ப இயல்பாக நல்லா இருந்தது. இந்த 2 அரக்கிகளுக்காக அந்த படம் கட்டாயம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அரக்கிகளுக்காகவும் பார்க்கணும், அந்த டைரக்டர் கிறிஸ்டோ அவருக்காகவும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ரியலி குட் மூவி. I liked it and sharing it with you. Thanks a lot as usual. Bye. See you.